நான் இப்போ என்னோட பிடிச்ச பாட்டு நான் கொஞ்சம் பாட போகிறேன். Praise the Lord together singing hallelujah, singing hallelujah, singing hallelujah. அடுத்து என்னோட பிடிச்ச பாட்டு. The wise man built his house upon the rock. The wise man built his house upon the rock. The wise man built his house upon the rock, and the rains came tumbling down. Zacchaeus was a wee little man, and a wee little man was he. He climbed up on a sycamore tree, for the Lord he wanted to see. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. Praise him, praise him, praise him in the morning, praise him in the noontime, praise him, praise him, praise him when the sun goes down. நமக்கு பிடிச்ச பாட்டு பாடும்போது நமக்குள்ள ஒரு எனர்ஜி வரும்ல. இப்போ நான் பாடின பாட்டில் நான் ஆண்டவரை துடிச்சேன்னா நான் ஒரு 4 பாட்டு பாடியிருப்பேன். பாடின பாட்டு Praise the Lord together singing. அதில் ஆண்டவரை பற்றி துதிக்கிறது இருக்கு. ரெண்டாவது the wise man built his house. ஆனால் இதில் ஆண்டவருக்கு துதிக்கிறமான வார்த்தைகள் இதில் இல்லை. ஆனால் இது ஒரு கதையை சொல்லுது. அதே மாதிரி தான் அடுத்தது கூட சக்கேயஸ் பாட்டு, அதுவும் நமக்கு சக்கேயஸ் ஒரு கதையை சொல்லுது. கடைசி ஒரு பாட்டு பாடினேன்ல, Praise him, praise him, அது ஆண்டவரை துதிச்சு பாடுற பாட்டு தான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவரை விசேஷமாக துதிச்சு பாடினாங்கன்னு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிலர் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்களும் அன்போட வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 13வது பாடத்தை படிக்க போகிறோம். அதாவது இந்த காலண்டருடைய கடைசி பாடம். இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எங்க கூட இருங்க. இந்த பாடம் வாழ்க்கைக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் ஜீவன் பரம தகப்பனே, ஆமேன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு ஓசன்னா. இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் யோவான் 12:13 எடுக்கப்பட்டிருக்கு. ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா தோத்தரிக்கப்பட்டவர். இந்த வார பாடத்தை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம துதிச்சு பாடும்போது நம்ம அவரை தொழுறோம். ஏசு சீஷர்களும் எருசலேம் நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஏசு 2 சீஷர்களை கூப்பிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்குள்ள போங்க, அங்க யாருமே வரைக்கும் ஏறாத ஒரு கழுதை இருக்கும், அது அங்க கட்டி இருக்கும், அதாவது இங்க கூட்டிட்டு வாங்க. யாராவது எதுக்கு தவுக்குறீங்க அப்படின்னு கேட்டா இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி சீஷர்கள் அந்த ஊருக்குள்ள போனப்போ அங்க அந்த கழுதையும் அதோட குட்டியும் கட்டி இருந்துச்சு. அதை அவுக்கும் போது ஒருத்தவங்க எதுக்கு அவுக்குறீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டப்போ ஏசு சொன்ன மாதிரியே இது ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த ஜனங்களும் சரி கூட போய் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சீஷர்கள் அந்த கழுதையும் ஏசு கிட்ட கொண்டு வந்தாங்க. அவங்கள மேல அங்கேயெல்லாம் கழட்டி அந்த கழுதை மேல போட்டாங்க. ஏசு அந்த கழுதை மேல ஏறி உட்கார்ந்தாரு. ஏசு செய்யற எந்த காரியம் யூதர்களின் பாரம்பரியத்தின்படி ஒரு ராஜா எப்படி வருவாரோ அப்படி வந்தாரு. முந்த நாட்கள்ல இப்படி ஒரு கழுதை குட்டி மேல இஸ்ரவேலின் ராஜா ஊர்வலமா கூட்டிட்டு போகப்பட்ட வழக்கம் இருக்குது. அதனால இது எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்ச ஒன்னா இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜக்கரியா அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி மேசியா கழுதை மேலே ஏறி எருசலேமுக்கு வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதனால தீர்க்க தரிசனம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. ஏசு அந்த கழுதை மேலே ஏறி உட்கார்ந்த உடனே சீஷர்கள் அந்த கழுதை போற இடத்துலலாம் துணி விரிச்சாங்க. ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு எல்லாரும் கோஷம் போட்டாங்க. ஓசன்னா அப்படிங்கிறது ஆண்டவரை வாழ்த்துறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. மேசியாவா வந்த இயேசுவை துடிக்கிறதுக்காக அவங்க இப்படி பாடினாங்க. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இயேசுவை எல்லாரும் கனப்படுத்தினாங்க. இயேசுவை பார்க்கறதுக்கு நிறைய ஜனங்கள் வந்திருந்தாங்க. பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறதுக்கு நிறைய ஜனங்கள் வந்திருந்தாங்க. பஸ்கா பண்டிகை அப்படிங்கிறது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து எப்படி மீட்டு கொண்டு வந்தாரு அப்படின்னு ஞாபகப்படுத்துகிற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையை கொண்டாட வந்த நிறைய பேருக்கு ஏசு யாருங்கிறது அவங்களுக்கு தெரியாமலும் இருந்துச்சு. ஆனாலும் அந்த ஊர்வலத்துல அவங்க ஆர்வமா பார்த்தாங்க. இந்த கழுது மேல போறது யாரு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஏசுவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்து அந்த ஊர்வலத்துலயும் அவங்க கலந்துக்கிட்டாங்க. அந்த ஊர்வலகத்துல இருந்த நிறைய பேருக்கு ஏசுவை பத்தி தெரியும். ஏன்னா அவர் நிறைய பேருக்கு சுகம் கொடுத்துருக்காரு, இன்னும் மறைச்சு போனவங்க உயிரோட எழுப்பியிருக்காரு. அதனால இந்த பெரிய கூட்டம் இயேசுவை தொடர்ந்து வந்துச்சு. அது துதிச்சு பாடிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த யூத தலைவர்களுக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. அவங்க எல்லாம் இயேசுவை துதிச்சு பாடலை. ஜனங்கள் எல்லாருக்கிட்டையும் அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொன்னாங்க.
அதுக்கு இயேசு சொன்னாரு, இவங்க எல்லாம் அமைதியா இருந்தா, இவங்க எல்லாம் பேசாம இருந்தா கல்லெல்லாம் கூப்பிடும் அப்படின்னு சொன்னாரு. இயேசு எல்லாரும் துதிச்சு பாடினது அந்த ஜனங்க செஞ்ச சரியான காரியம் அப்படின்னு இயேசு சொன்னாரு. அந்த ஜனங்க செய்யலனா அவர் படிச்சது எல்லாமே அவர் துதிச்சு பாடும். இந்த ஊர்வலம் முடியும் போது இயேசுவும் இந்த சீஷர்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏசு அவங்கள அடுத்த ராஜாவா ஆவாங்கன்னு எதிர்பார்ப்போட காத்திருந்தாங்க. ஏசு சீக்கிரமா எந்த உலகத்துல ஏசு சிலுவையில அரைஞ்சிருவார்னு அவங்க புரிஞ்சுக்கல. ஆனா ஒரு நாள் ஏசு அவரை ஒரு ராஜாவை நடத்துறது போல எல்லா ஜனங்களையும் நடத்த அனுபவிச்சாரு. அவங்க எல்லாரும் அவரை கனப்படுத்தவும் அவரை துதிச்சு பாடவும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அனுமதிச்சாரு. இன்னைக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் துதிச்சு பாடும்போது நம்ம அவரை ஒரு ராஜாவா ஒரு மீட்பரா இந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனா அவரை தொழுது கொள்றோம். ஏன்னா இன்னைக்கு பாடம் சொல்லுது நம்ம தேவனை துதிக்கும் போது அவரை நம்ம தொழுது கொள்றோம்னு. நீங்களும் என்ன மாதிரியே நிறைய சமயங்கள்ல பாட்டு பாடுவீங்க. நம்ம பாட்டு பாடுறதா இருந்தாலும் பேசுறதா இருந்தாலும் சாப்பிட்றதா இருந்தாலும் எது செஞ்சாலும் அதை ஆண்டவரை துதிச்சு அவரோட நாமத்தின் மகிமைக்காக நம்ம செய்யணும். அதை நீங்க செய்வீங்களா? இந்த வார பாடை கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாட படிக்கும்போது எங்க கூட இருந்ததுக்காக நன்றி. நாங்கள் என்ன செஞ்சாலுமே உங்கள் நாமத்துக்காக பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னைக்கு கற்றுக்கிட்டோம். நாங்கள் அதன்படி ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. பார்க்குற கேட்குற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் ஜீவன் மண்மின் பரம தகப்பனே, ஆமீன்.